Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். சென்னை அருகே திருவள்ளூர் அதில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்திருக்கு. இது உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சொந்த செலவில் அவங்க சொந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் உடல்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, முழு விசாரணை நடத்தப்பட்டு வருது. முழு விசாரணை நடத்தப்பட்ட பிறகு என்ன நடவடிக்கையோ உரிய நடவடிக்கையோ அது எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் முகமது பர்வேஸ் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பிரதமர் உட்பட எல்லாருமே இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அமைச்சர் பேசும்போது நம்மளுக்கு என்னடா இப்படி ஒரு அறிக்கையை கூட ஒழுங்கா சமர்ப்பிக்க முடியாத அமைச்சராக இருக்கிறாரே என்ற கவலை நமக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது ஏற்பட்டது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு முன்பாகவே நேற்று பரபரப்பாக நம்முடைய தமிழ்நாடு நிர்வாகம், அதாவது திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்ற ஆட்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஓரளவு மனித உயிர் இழப்புகளை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அருகாமையில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 6 மருத்துவமனைகளுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். மொத்தம் முதல்ல 7 பேர் மரணம் என்று அறிவிப்பு வந்தாலும் கூட அப்போது நடந்த மரணம் என்பது 2 தான். மீதி 5 ரொம்ப சீரியஸ்லி இன்ஜூர்டு அப்படின்ற கேட்டகரியில் தான் இருந்தது. ஆனால் இன்று காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர். அதில் என்ன ரொம்ப மோசமான விஷயம்னு சொன்னால், எல்லாமே வேறு மாநிலத்திலிருந்து இங்கு பணியாற்றிய அடித்தட்டு ஊழியர்கள், அடித்தட்டு தொழிலாளர்கள். ஊழியர்கள்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க. ஆனால் இந்த விபத்து நடந்ததற்கான காரணத்தை ஆய்வு செய்யும்போது என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்றது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. ஒன்று, இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதமான போய் பரிசோதனை செய்வது என்பது நடக்கவில்லை என்பதும், 1/4/2026 இப்படி மோசமான லேபர் கோட்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலாளிகளுக்கு சாதகமாக ஒன்றிய அரசு அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, முதலாளியே டெஸ்ட் பண்ணால் பரவாயில்லை என்று சட்டத்தை திருத்தி முதலாளிகளுக்கு லாபம் செய்த சூழலையும் வாசகர்கள் தம்முடைய மனசில் வச்சுக்கணும். உயிர் போகும்போது உயிர் இழப்பை பார்த்து ஐயோ என்று கதறுவதும் அவர்களுக்கு நிவாரணம் கேட்பதும் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடக்குது? தொடர் விபத்துக்கள். இந்த மாதிரி ஒரு விபத்துக்களை நடக்காம இருக்கிறதுக்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், அம்மோனியா பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்களை எப்படி பணியில் அமர்த்த வேண்டும், நீங்க டெஸ்டிங் அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தம் அப்புறம் பார்ப்போம். ஆனா ஃபேக்டரிக்குள்ளேயே ஆட்களை தங்க வைத்தது அந்த முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய உயிரின் மீதான அக்கறை இல்லாத போக்கும், நான் முதலாளி என்ற அந்த ஏமாந்தமான இருமாப்பும் தான் காரணம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது குறைந்த வயதில் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஹோட்டல் கடையில் இருக்கு. ஹோட்டல் ஹைலி ஸ்கில்டு ரிஸ்கி ஜாப் கிடையாது. அந்த ஜாப்லேயே பசங்க இருந்தால் லேபர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் ஏன் இவனை வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கக்கூடிய சூழல்ல அங்க 25க்கும் மேலான ஆட்கள், அதிகமான வயசே 18 தான். அதிகமான வயசு 18ன்னு சொன்னா 10 வயதுக்கு மேல உள்ள ஆட்களை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதாவது ஒரு குடும்பமாக வடக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பெண் தொழிலாளர்கள், அவர்களுடைய ஆண் தொழிலாளர்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அந்த பெண் தொழிலாளியினுடைய அடுத்த வாரிசான குழந்தை அந்த ஃபேக்டரியில வேலை செய்யுது. இதான் நம்ம பார்த்துருக்கக்கூடியது. இழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு என்பது 2 லட்சம்னு சொன்னது சரியில்லை என்று சட்டமன்றத்தில் ஏவா வேலு உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் பேசினாலும் கூட, நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும்
அந்த குடும்பத்தினுடைய மொத்த வாரிசுடைய வாழ்நாளை அப்படியே மரணக்குழிக்குள் தள்ளியது அலட்சியமான இந்த அரசு என்றுதான் நாம் குற்றம் சாட்ட முடியும். முதலாளிகளுக்கு மேல கை வைத்து அவர்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொடுப்பது அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்குது. ஒரு சின்ன கம்பெனியில அவன் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்துறோம். ஆனா அடுத்த ஃபேக்டரியில இது நடக்குது, அடுத்த ஃபேக்டரியில அந்த காசு வாங்கி கொடுக்குறோம். இது தொடர்கதையாக தமிழ்நாட்டிலும் ஏனைய மாநிலங்களிலும். இப்போ நீங்க ஒரு ஏரியாவில் போய் மேலேருந்து கீழே பொருளை இறக்கும் போது அந்த இன்ஜினே மேலே விழுந்து 12 பேர் விசாகப்பட்டினத்தில் செத்தான். அதுக்கு முன்ன விசாகப்பட்டினத்தில் இதே மாதிரி கசிவில் ஒரு 16 பேர் செத்தான். உயிர்கள் இறக்கும் போது அந்த அரசு கவலைப்படுவதும் நிவாரணம் கொடுப்பதும் சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ 10 லட்சம் கொடுத்தாலும் 2 லட்சம் கொடுத்தாலும் இப்போதான் நம்ம இந்த கம்பெனியை சீல் பண்ணி வச்சிருக்கிறோம். சட்டத்தின் ஓட்டை வழியா அந்த கம்பெனி ஆட்கள் வெளியே வந்துருவாங்க. ஆனால் இந்த குடும்பத்திற்கு நிவாரணம் மொத்தமாக எவ்வளவு கிடைத்திருக்க வேண்டும்? அதில் வந்திருக்கக்கூடிய பையன் 18 வயசோ 19 வயசோ அல்லது அந்த அம்மா இறந்தது 25 வயசோ 30 வயசோ, மீதமுள்ள வாழ்நாளுக்கு அவங்க சம்பாதிக்கிற சப்ஜெக்டை கம்ப்ளீட்டா பறித்தது இந்த நிர்வாகமா தனியார் மயமா யார் என்று யோசித்து பார்க்கணும். அதனால இதோட நிற்காம புதிய திட்டத்தின் அடிப்படையில் டெஸ்ட் எடுக்க வேண்டியது லேபர் டிபார்ட்மெண்ட் வேலையோ இல்லையோ, முதலாளி இறந்து போன ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதில் தான் உண்மையான நீதி அடங்கி இருக்கிறது. அரசு குழுவை அமைத்தால் மட்டும் போதாது. இந்த மாதிரி மைக்ரண்ட் தொழிலாளிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, நீங்க 800 வரைக்கும் எங்க எடுத்தாலும் சரி, மைக்ரண்ட் ஆட்கள் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் 70% மேலாக இருக்கிறார்கள். கடினமான வேலைகளை தமிழ்நாட்டு ஆட்களை வைத்து பார்க்காமல் அதிகமான சம்பளம் என்பது தேவையில்லை என்று அவர்கள் வருவதனால் அவர்களை குடும்பமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய போக்கு இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளிடம் தென்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இவங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்றத ஒரு சடங்கா பார்க்குது, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பார்க்குது. அந்த குடும்பம் இங்கே வந்து வேலை செய்து பாதிப்பு வந்தால் மட்டும்தான் அது அக்கறையாக தெரிகிறது. அதுவரை அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகங்கள் வேறு வேலைகளில் பிஸியாக இருக்கிறார்கள். இது அலட்சியம், அவர்கள் மீதான அலட்சியம், அவர்களை பற்றி கவலைப்படாத போக்கு. அதனால ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அந்த குழு முழுமையாக விசாரித்து கம்ப்ளீட் வயலேஷன்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி என்பதை உறுதி செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் சரியாக கிடைப்பதற்கான உத்தரவாதத்தையும் செய்வதுதான் சரியாக இருக்க முடியும். ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுக்கலாம். ஒரு கம்பெனி இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எவ்வளவு தூரத்தில் நீங்கள் அவங்களை குடியமர்த்த வேண்டும் என்பதை கூட இந்த தனியார் அமைப்பு செய்யவில்லையே என்று பார்க்கும்போது இந்த கொடூர மரண தண்டனை என்றாங்க பாருங்க, அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நீங்கள் முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டியது. அப்போதான் அடுத்த முதலாளிகளுக்கு இது மாதிரியான விஷயத்தில் ஒரு அக்கறை என்பது இருக்கும். ஆகவே அந்த உயிர்கள் மீது பரிதாபப்படுவதை விட இன்னொரு விபத்து நடந்து ஒரு உயிர் போகக்கூடாது என்பதை உறுதி செய்வது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு. இந்த நிர்வாக அமைப்பு விரைவாக செயல்பட்டு அந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நீட் தேர்வு எப்படி பார்க்குறீங்க? இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் சிரமம் அப்படின்னு தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்டர்லாம் தூரமாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குரல்லாம் கேட்க முடிஞ்சுது. அது ஒன்று. அதே நேரத்தில் நேற்றுக்கு யோகா தினமும் கொண்டாடி இருக்கிறாரு பிரதமர் மோடி. 21ஆம் தேதிய மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை துவங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. 2014 ஆண்டிலிருந்து அவர் அறிவிக்கிறாரு 21 ஜூன் என்பது யோகா தினம் என்பது. தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு வரும்போது கூட அவருடைய எக்ஸசைஸ் எல்லாம் வாசகர்கள் தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தால் இன்னும் நல்லது. நேற்று கல்கத்தாவில், இப்போ இது வரைக்கும் கல்கத்தாவில் மம்தாவினுடைய ஆட்சி இருந்ததுனால அந்த பக்கம் போக முடியல. இப்போ புதுசாக திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இடம் வந்து மேற்கு வங்க சட்டசபை வளாகம். அப்போ புதுசாக வந்திருக்கிற முதலமைச்சர் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார் என்பதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 ப்ரோக்ராமை அங்கே கொண்டு போய் விட்டார். ஒன்று வந்து அந்த கப்பல், ஒரு 3 விதமான முக்கியமான கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பது, வெகு ஆழத்தில் சென்று இந்த நாட்டுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறியும் ஒன்று. அதாவது பாதிப்பு இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு செய்யாமல் இருக்கும்போது அந்நிய நாட்டு முதலாளிகளை வாழ வைப்பதற்காக அவர்களோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒப்பந்தம் போட்டு
நம்முடைய இராணுவ அமைச்சரை கையில் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய செலவினத்தோட அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாரு. நமக்கு அவர் அடிக்கடி சொல்றது சிக்கனமா செயல்படுங்க, நல்லா இழுத்து மூச்சை விடுங்க அப்படின்றது தான். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 36,000 பேருக்கு நடுவே அவர் யோகா சொல்லி கொடுக்குற மாஸ்டரா மாறி இருக்கிறாரு. என்ன யோகா சொல்லி கொடுக்கக்கூடிய மாஸ்டர்? நீங்க இந்த 12 வருஷத்துல யோகா சொல்லி கொடுத்து யோகா மூலமாக உயிர் இழப்புகளை தடுக்க முடிந்ததா என்ற ஒரு ஒற்றை கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. என்ன பதில் இல்லை? நீங்க அண்டர் வெயிட் குழந்தைகளை கூட 2015 நீங்க வரும்போது இருந்த நிலைமையை விட மோசமாக 2026 மாறி இருக்கிறது. அண்டர் வெயிட்டுக்கு, ஓவர் வெயிட்டுக்கு அதுலயும் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசிக் பெராமீட்டர்ஸ்ல குழந்தைகள் பிறப்பில் கூட முக்கியமான நடவடிக்கையை உத்தரவாதப்படுத்த முடியாமல் ஒரு கனவு உலகத்தில் மிடில் தட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய, மிடில் கிளாஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உடம்பை பாதுகாப்பது எப்படி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வது எப்படி என்கின்ற வாழ்க்கை முறையை அது ஒரு ஏமாற்று வேலையாக நம்ம நாட்டினுடைய பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் 21 லட்சம் பேர் அவரு நேற்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டதா ஒரு செய்தி குறிப்பு. 22.5 லட்சம் ஆட்கள் மறுதேர்வு எழுதியிருக்காங்க நீட்ல. இந்த மறுதேர்வுக்கு இடையில தமிழ்நாட்டில் மட்டுமே 4 மரணம். இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா 25க்கும் மேல மரணம். நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் போராட்டம். தமிழ்நாடு அரசு உட்பட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில மாணவர்கள் கைதாகிறார்கள். விஜய் அவர்களின் காவல்துறை காட்டுத்தனமாக அவரை கைது செய்கிறது. ஆண் காவலர்கள் பெண் போராளிகளை, போராட்டக்காரர்களை எப்படி அணுகக்கூடாதோ அப்படி தமிழ்நாடு முதல்வரினுடைய காவல்துறை அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. சில வேலைகளை இப்படி வேகமாக செய்ய வேண்டும் என்று போகக்கூடிய கிரைம் ஏரியாஸுக்கு போக முடியாத நிலையில் போலீஸ் இருக்கிறது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இந்த நாட்டில் 12 ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு தான் இது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடியதற்கு எஸ் ஆர் நோ பதில் சொல்ல முடியாது. பேசிக் நாம்ஸ்ல மக்களை மேலே கொண்டு வருவதற்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா, மேலே கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு முதலாளிகளை வாழ வைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இதே நாளில் செய்து தான் ஒரு சாதனையான ஆள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணி வழக்கம் போல 2026 நடந்திருக்கிறது. சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய முன்னாள் டிஎம்சி ஆளு, மம்தா பானர்ஜியுடைய ஆளு, இவர் கட்சிக்கு வந்து அவர் ஒரு விசுவாசமான முதலமைச்சராய் வந்து காலம்பூரா இருக்கக்கூடிய பிஜேபி முதல்வரை விட வெகு விமர்சையாக அந்த ஏற்பாட்டை அவர் செய்து கொடுத்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர்கிட்ட போய் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது சுவேந்த அதிகாரியை பத்திரிகையாளரை தள்ளி விட்டு போறாரு. அவன் கேட்ட கேள்வி வேற ஒன்றும் இல்லை, ராமர் கோயில் அந்த வசூலில் மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லுகிறார்களே, இது பற்றி மோடி கருத்து என்னன்னு அவர் கேட்கல, இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டெப்தா கேட்டிருக்கணும்னு சொன்னா 65 கிலோ வெள்ளி என்பது 10 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 65 கிலோ வெள்ளினா கிட்டத்தட்ட 650 கிலோ வெள்ளி தொலைந்து போய்விட்டதாக சொல்லுகிறார்களே, காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டதா? இதற்கு கூட பத்திரிகையாளர்களை மதிக்காத பிஜேபி கல்கத்தாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வாசகர்கள் உணர்ந்து கொண்டு அங்க வந்து மோடிக்கு விசுவாசமாக இன்னொரு மாநிலத்தில் ஒரு அது என்டர்டெயின்மெண்ட் புரோகிராமாக யோகா டே என்பது 2026 நடந்து முடிந்திருக்கிறது. எதிர்கால இளைஞர்களின் அந்த கல்வி கனவினை பாதிக்கக்கூடிய அளவில் செயல்பட்ட கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் இன்னமும் தொடர்கிறது. பிரதான் ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இடதுசாரிகளும் அந்த கரப்பான் பூச்சி இயக்கமும் நடந்து கொண்டிருப்பதை மீடியாக்களில் ஒளிபரப்புவதற்கு தடை. இவர் யோகா செய்வதை எல்லா மீடியாக்களும் காட்ட வேண்டும் என்று உத்தரவு. அப்போ ஒரு சார்பு இந்தியாவை காட்டி நிஜ இந்தியாவை கவலைக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கை தான் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது. அது நீட் என்ற பெயரிலும் யோகா என்ற பெயரிலும். சட்டசபையில் நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. நேரலை ஒளிபரப்பு கடந்த முறை நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. சில காட்சிகளில் வந்து தொலைக்காட்சியில் போடல, அதுக்கப்புறம் போடுவாங்க நினச்சா அது வந்து சில
பேர் தாவக்காரங்க போட்டிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு ஆதாரத்தோட முதலமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நகைச்சுவை பட காட்சி ஒன்று வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். லிவிங்ஸ்டன் ஒரு நடிகர், அவர் கூட வடிவேல் இருப்பார். வெளிநாட்டிலேருந்து வர்ற அத்தை மகளை வரவேற்பதற்காக கொஞ்சம் ஆட்களை ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பார் வடிவேலுக்கிட்ட. வடிவேலும் ஏற்பாடு பண்ணுவார். அந்த லிவிங்ஸ்டன் இருக்கும்போது, இவர் இருக்கும்போது, அந்த அம்மா வரும்போது வருங்கால பிரதமர் லிவிங்ஸ்டனுடைய பெயரை சொல்லி வாழ்க வாழ்க வாழ்கன்னுவாங்க. வடிவேலு இப்படி கையை தூக்கிட்டே காட்டுவார், எல்லாரும் அப்படி காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருங்கால ஜனாதிபதி அப்படின்னு ஒருத்த மட்டும் காட்டுவான். அப்போ அவனை கூப்பிட்டு வாங்குற காசுக்கு மேலே கூவுறானே கொய்யால அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள நாம தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆட்களை விட தினகரன் கூட இருந்து ஜெயிச்சு மேலே வந்த பிறகு 7 முறை நான் உங்களை வாழ்த்து சொல்ல நினைச்சேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கெஞ்சக்கூடிய அந்த கோவால், அதாவது வாங்குற காசுக்கு மேல உள்ள அதிகமாக என்ன நமக்கு வருத்தம்னா, அவர் பேர் காமராஜ். கல்விக்கண் திறந்த காமராஜருடைய பேரை அவருக்கு வச்சு காமராஜருடைய எந்த குணமும் இல்லாத ஒரு அணுகுமுறையை சட்டசபையில் இவர் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஒலிபரப்பு தன்மையில இவர்கள் செய்தது தவறு என்று ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் ராஜ்மோகன் அவர்களே ஒத்துக்கிட்டார். முதல்ல பேட்டும்போது நாங்கள் வெளித்தடைத்தன்மை, ஏற்கனவே இருந்த அரசு இதை செய்யவில்லை, எங்களுக்கு மடியில கனம் இல்லை, நாங்கள் பயம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தகராறுகள் நடக்கின்ற போது அது காட்டப்படாமல் போனதுக்கான காரணம் என்ன? அதற்கப்புறம் இப்போ நேற்று இன்றையிலிருந்து அதை ஒரு சரி செய்யப்பட்டது. ஒழுங்கான தலையீடு என்பது எதிர்கட்சியின் சார்பாக கேள்விகளாக வந்த பிறகுதான் அந்த ஜனநாயகம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. அவரை காட்டி ஆளும் கட்சி அமைச்சர்கள் பேசுவதை காட்டி எதிர்கட்சி ஆட்கள் பேசும்போது அதை மறுப்பது என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்று சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலிருந்து அது ஒழுங்காக கொண்டு வரப்பட்டிருப்பது எதிர்கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. அப்படிதான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் சொல்லுவது செயல்பாடாக இருந்தா பரவாயில்ல, சொல்லுவது செயல்பாடாக மாறுவதற்கு மீண்டும் ஒரு முறை போராட வேண்டியிருக்கிறது. அதுதான் சட்டசபையினுடைய புதிய திருப்பம் என்று நான் பார்க்கிறேன். சட்டசபை நிகழ்வுகளை பார்த்து பேசுனீங்க. அதில் ஆளுங்கட்சி சில குறைகளை சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார். தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க, பாலியல் குற்ற சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முதலமைச்சரின் பதில் என்ன? நடவடிக்கை எடுங்க. உங்க இந்த ஆட்சி வரத்துக்கு அந்த குழந்தைகள் மூலமாக தான் நீங்கள் வாக்கெல்லாம் சேகரிச்சிங்க, அவங்கள பாதுகாத்து வைங்க. மின்சார வெட்டை பற்றி பேசினார். அதுக்கு மின்துறை அமைச்சர் பதில் சொன்னார். இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லாதது, இந்த பாலியல் சிறுமிகளுக்கு மற்றும் பெண்களுக்கான எதிராக நடக்க குற்ற செயலுக்கான சுட்டி காட்டின உதயநிதிக்கு ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் அவர் பதிலளித்தார். எல்லா கேள்விகளுக்கும், எதிர்கட்சிகளின் எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு முதல்வர் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்துறை அமைச்சர் பேசும்போது மின்வெட்டை பற்றி பேசும்பொழுது இந்த ஃபியூஸ் கேரியர் பிடுங்கினது, இந்த இதெல்லாம் குறிப்பிட்டாங்க. கடந்த ஆட்சியில் சரியான நபர்களை பணியமர்த்தலை, திட்டங்கள் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இன்னும் 2 நாள் போருங்க, வெள்ளை அறிக்கை வந்துடும், அதுக்கப்புறம் முழுசாக எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மின்சார அமைச்சர் சொன்ன பதில் என்பது சரியான பதில் இல்லை என்பதை நம்முடைய காணும் தொலைக்காட்சியில் நம்ம மக்கள் அனைவரும் பார்த்திருப்பீங்க. ராத்திரி 1:30 மணி வரைக்கும் குழந்தைகளை கையில் வைத்துக்கொண்டு பெண்கள் போராடுகிறார்கள். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 6 மணி நேரம் பரீட்சை நேரத்தில், உயர்கல்வி பரீட்சை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், புதிய கல்லூரிகளுக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு என்றால் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. வழக்கம் போல எதற்கும் முன்னாள் அரசினை குறை சொல்வது புதிய அரசுக்கு அழகாக இருக்க முடியாது. நீங்கள் பொறுப்பேற்றவுடன் நேற்றைய சப்ஜெக்டுக்கு பின்னால நீங்க தான் பொறுப்பு. அப்போ இவர்கள் அதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசி ஏற்பாடு பண்ணி கொண்டு வரணும். அந்த துறை சார்ந்த மின்சாரத்தை சார்ந்த தொழிற்சங்கங்களே தகவல் இருக்காங்க, நீங்க வேலை செய்வதற்கான ஆளே கிடையாது, ஆளே இல்லாம மின்சார வாரியம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் செலவில் குறைவில்லை. நாம சொல்ல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களே அந்த டாப் பியூரோக்ராசி என்பது செலவை குறைக்காமல் அதிகபட்சமான கேங்மேன்களை பணியில் அமர்த்தி அந்த பழுது நீக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்கு உத்தரவிடுவதற்கான நிர்வாக அமைப்பு மின்சார வாரியத்தில் சீர்குலைந்து போயிருக்கிறது. இப்போ மின்சார வாரியத்தினுடைய தொழிற்சங்கங்களின் குரலை முன்னால உள்ள அரசு கேட்டதா கேட்கலையா நமக்கு கவலை கிடையாது. நீங்க இப்போதைய அமைச்சர்,
அவங்களோட நீங்க உட்கார்ந்து பேசி அந்த வேலைகளுக்கு சுறுசுறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் உங்க வேலை. இப்ப கரெக்டா வெளியே வந்துருச்சு, அந்த பூனைக்குட்டி எங்க இருக்குன்றது வெளியே வந்துருச்சு. என்ன, நிர்வாக மேலமைப்பில் இருப்பவர்கள் கீழே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து லிங்கை கரெக்டா கொண்டு போற ஏற்பாட்டுல பிரேக் இருக்கு, கான்ட்ராக்டிங் பிரேக். எல்என்டியோட ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய அக்கறை, மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய சந்தாதாரர்களின் குறைகளை தீர்ப்பதில் ஆட்கள் பற்றாக்குறையினால் அசட்டுத்தனமாக செயல்பட்டு இருக்கிறது மின்சார வாரியம் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மின்சார அமைச்சருடைய பணி என்னவா இருக்கணும், தேவையான உபகரணங்களை வாங்கி அந்த ஏற்பாட்டை சரி செய்ய வேண்டும். இப்போ என்ன நடவை தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 5.5 மணி நேரம். அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர் அதில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை எடுத்து மின் பகிர்மானம் செய்வதில் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய வீக்னஸ் என்பது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. இதை சரி செய்வதற்கு மின்சார வாரியத்திற்குள்ள சரியான ஒரு டீம் போய் இன்னமும் கூடுதலாக அக்கறையோடு செயல்பட்டு, உங்ககிட்ட ப்ரொடக்ஷன் மின்சாரம் நிறைய இருக்கு, கந்தாதாரர்களுக்கு போக வேண்டிய மின்சாரத்தை பயன்படுத்துவதில் கோளாறு இருக்கிறது. இப்ப யார் யாருக்கு கொடுக்குறீங்க, முதலாளிகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அவர் மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளாக, கடந்த 15 ஆண்டுகளாக அப்படிலாம் குறிப்பிட்டாரு. அப்ப அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏஞ்சி இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது கடந்த 5 ஆண்டு 15 ஆண்டுலாம் குறிப்பிடுறாரு. அதிமுக அம்மா ஆட்சி காலத்தில் மின் மிகை மாநிலமாக இருந்தது, அந்த அளவுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணோம், மின்சாரம் அப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. இவர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் பேசும்பொழுது இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், இந்த நிர்வாகம் மாறினதுக்கப்புறம் இவர் ஆய்வு கூட்டமே நடத்தலை. ஆய்வு கூட்டம் நடத்தினா தானே தெரியும் எங்கே எப்படி இருக்கணும், அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும், எப்படின்னா எதுன்னு எப்படி தெரியணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிறது பகலில், கரண்ட்டு போகிறது 7 மணிக்கு. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல, வேறு மாதிரி ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு சிவசங்கர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சியில் குற்றச்சாட்டுக்கு ஆளுங்கட்சியோட பதில், அமைச்சருடைய பதில் இப்போ மீண்டும் இவங்க சொல்கிறது. 2 திமுக அண்ணா திமுக மின்சாரத்துறை அமைச்சர்களினுடைய பதில் என்பது மின்துறையை சார்ந்த, ஏற்கனவே மின்துறைக்கு சமீப காலத்திற்கு முன்பு இருந்த ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் பெற்ற IAS அதிகாரி உட்பட ஒரு ஆய்வு அறிக்கையை உள்ள போய் பார்த்து ஏற்பாடு பண்ணி நமக்கு கொடுத்தார். என்ன, ஏனைய மாநிலங்களை விட நம்மிடம் மின்சாரம் இருக்கிறது, அந்த மின்சாரத்தை எடுத்து கொடுப்பதில் உள்ள சுணக்கத்தை சரி செய்ய வேண்டும். நாங்கள் இப்ப இன்றைக்கு வந்திருக்கிற நாளிதழ் கட்டுரையும் என்ன வந்திருக்கு, அந்த கேங்மேன் ஆட்களை பயன்படுத்தி 1,35,000 பேர் உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒர்க் போர்ஸ், உங்களை உடனடியாக 45,000 பேர் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி ஒரு கோர்ட் உத்தரவு கொடுத்து 9 மாசமாக சும்மா இருக்குது. நீங்க 2 மாசம் ஆனாலும் மின்சார வாரியத்தினுடைய உயர்ந்த அதிகாரிகள் இதில் செயல்படாமல் இருப்பதனுடைய மர்மம் என்ன? நீங்க அதிகாரிகள் தொடர்ந்து ஊழியர்கள் பிரச்சனையில ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பதை 15 ஆண்டு கால அதிமுகவோ 5 ஆண்டு கால திமுகவிலேயோ களையெடுக்கப்படவில்லை. அதுதான் அந்த மின்சார ஊழியர்கள் சங்கங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ அவசர ஒரு 10 நாள்ல என்ன வந்திருக்குது, ஏற்கனவே கேங்மேன்ல இருக்கக்கூடிய ஆட்களை வெவ்வேறு ஊர்ல போட்டாங்க, அவங்களையெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வந்து புதியதா ஒரு 45,000 பேரை உடைந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல அக்கறை காட்டி வேலையை நீங்க தமிழ்நாடு எப்படி செயல்பட்டதுன்னா, பக்கத்துல உள்ள ஆந்திராவில் இருக்கக்கூடிய வெள்ளத்திற்கு சரிந்து விழுந்த கம்பங்களை சரி செய்வதற்கு நம்ம ஒர்க் போர்ஸ் இங்கிருந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அனுப்பி வச்சு சரி செய்து வந்தோம் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு. இப்ப நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய பணியை செய்வதற்கு கூட நம்ம ஆளை சரியா பயன்படுத்தாத ஆட்களாக நிர்வாகம் செயல்படுகிறது. அப்ப நிர்வாகத்தில் உள்ள உயர்ந்தபட்ச அதிகாரிகள்ல அப்படி செயல்படக்கூடிய ஆட்கள் யார் என்று பார்த்து அதை முடுக்கி விடுவது தமிழ்நாடு அரசனுடைய பணி, அமைச்சருடைய பணி. அந்த மின்சார வாரியத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய IAS ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தினா மட்டும் சரியாயிடாது. இந்த அரசு பல துறைக்கு இன்னும் அறிவை கொண்டு வருவதற்கு காலம் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணா கரண்ட் கட்டு என்பது நிரந்தரமாயிடும். ஆகவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு மின்சார வாரியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும். அதற்கு முதல் காரணமாக அந்த ஒர்க் போர்ஸை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும், வேண்டிய பொருளை வாங்க வேண்டும்.
அவர் முறையற்ற முறையில் சொன்னார் பியூஷ் கேரியரை பிடுங்கி போயிட்டான்னு. ஏதோ ஒரு ஊரில் ஒரு வீட்டில் பியூஷ் கேரியர் போனால் தான் அது பிரச்சனை. அது தெரியாமல் கூட நம்ம தாவேக்கால சில ஆட்களை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆகவே இந்த அரசு போன அரசு தான் இதற்கு காரணம் என்று வழக்கம் போல பாடாமல் விரைந்து செயல்படுவதும், அந்த IAS அதிகாரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய செயல்படாத நிர்வாக அமைப்பை முடுக்கி விடுவதும் மின்சார கட் என்பதை நிரந்தரமாக தள்ளி வைத்துவிடும். நம்முடைய உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, நம்முடைய விநியோகம் சரியாக இல்லை. உற்பத்தியையும் விநியோகத்தையும் மானிட்டர் செய்வதற்கு ஒரு சரியான நிர்வாக அமைப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஆளுநர் உரை அந்த விவாதம்லாம் நடந்தது. இப்போ நாளைக்கு வந்து பதில் சொல்வார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சட்டசபையை பற்றி கூர்ந்து கவனிக்கின்ற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில செய்தி வருது. என்னன்னா, சினிமா பாட்டு கேட்ட இளைஞர்கள் பூரா சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு சில படித்த மேதாவிகள் அறிவிக்கிறார்கள். இப்ப எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் குழு அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்கல. இளைஞர்கள் வாக்களித்து விட்டார்கள். நீட்ல இந்த பிரச்சனையை பற்றி நாம் அவர்கிட்ட கேட்கும்போது இவ்வளோ விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன இளைஞர்களை நான் கண் முன்னால பார்த்தேன். அதனால வாக்களித்ததற்கும் இளைஞர்களுடைய அணுகுமுறைக்கும் முடிச்சு போடக்கூடிய வேலைகளை தாவேகாவிடமிருந்து சில சலுகைகளை பெறுவதற்காக சில படித்த மேதாவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சியில. அதை நம்ம அப்படியே நிராகரிக்க வேண்டும். இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நீங்கள் சரியாக கணக்கு, சரியாக வழிகாட்டுதல் ரெண்டும் செய்யணும். தமிழ்நாடு சட்டசபையின் வரலாற்றை எடுத்து படித்தோம்னு சொன்னா படிக்காத அமைச்சர் கூட தெளிவா பேசுவதில் வல்லவர்கள். தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய அடையாளம் கூட. ஆனால் இப்போது தனி சட்டசபையில் நடந்துருக்குன்னா எந்த துறைக்கு எந்த அமைச்சர் பேச வேண்டுமோ அவர் பேசாமல் அவருக்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனா பேசுவது என்பது சட்டசபை மரபுகளுக்கு எதிரானது. அந்த துறை அமைச்சர் தான் பேச வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ, படித்தோ படிக்காமலோ, பார்த்தோ பார்க்காமலோ. நிறைய சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு. உதவி செய்யக்கூடிய பக்கத்திலே ஆள் இருக்காங்க. உயர்கல்வி அமைச்சர் வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ அந்த சினிமா குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது MK ஆட்சியில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பழைய பாசம் விட்டு போகல. நீ பாடினது ஆடினது ஏன்டா, நீ போய் எதுக்குடா நின்னு கேட்டா அந்த சப்ஜெக்ட் போதை இல்லா தமிழகத்துக்கு மக்களை, மாணவர்களை வசப்படுத்த, மராத்தான் பற்றி பேச. அங்க ஒரு மேல 10 பைத்தியம் டான்ஸ் ஆடுதுன்னா ஒரு மந்திரி தேசிய கொடியை கார்ல வச்சுட்டு போகக்கூடிய மந்திரி நம்ம டான்ஸ் ஆடலாமான்னு யோசிக்காம அவர்கள் சொன்னார்கள் நான் ஆடினேன்னு சொல்ற அந்த அபூர்வமான வரலாற்றை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சட்டசபை சபையில எப்படி செயல்பட வேண்டும் என்று புத்தாக்க பயிற்சி பயிற்று விட்டு வந்த பிறகு இந்த நிலைமை. நல்ல வேலை புத்தாக்க பயிற்சி இல்லைன்னா என்ன இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இப்போ நாளைக்கு அவர் எப்படி பதில் சொல்லுவார் என்பது நமக்கு என்னுடைய இன்றைய அவர்களுடைய பதில் அணுகுமுறையில பார்க்கும்போது கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நாளை இன்றெல்லாம் கிடையாது. உடனே பதில் சொல்வதுதான் தமிழ்நாடு சட்டசபையை உயிர்ப்போடு வைத்திருக்கும். உயிர்ப்போடு வைத்திருக்கோம்னா என்ன, மேகதாது அணை பிரச்சனையில நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எல்லா கட்சியும் ஆதரவு தருகிறது, கை உயர்த்துகிறார்கள், எதிர்கட்சி தலைவர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு, அது சம்பந்தமா நீங்க விளக்கினாலே போதும். நாளைக்கு பாரு நாளைக்கு பாரு நாளைக்கு பாருன்னு படம் காட்டுறது திரைப்படத்துறைக்கு ஓகேவா இருக்கும். பதிலுக்கு என்பது சட்டசபையில உடனே நீங்க வந்து பாருங்க, பிரேமலதா ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதாவது டம்ளர்ல தண்ணி வச்சா பிரச்சனை ஆகுது, ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்கன்னு. முன்னாள் முதல்வர் கரெக்டா சொன்னார், பாட்டில் வச்சீங்கன்னா தூக்கி அடிக்கிறதுக்கு பயன்படும், ஆகவே வேணாம். அது நகைச்சுவையாய் இருந்தாலும் யோசித்து பதில் சொல்வதில் தமிழ்நாடு சட்டசபைக்கு இருக்கக்கூடிய அந்த சாதுரியம் என்பது நல்லதோ கெட்டதோ அந்த சாதுரியத்தை வளர்த்து கொண்டு சம்பந்தமில்லாதவர்கள் பேசும்போது தடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய பொறுப்பு. முதலமைச்சர் அமைதியாய் இருந்து கொண்டு, சோகமாய் இருந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் போது மட்டும் கையை வணக்கம் வச்சா அது செல்லுலாய்டு பொம்மை போல ஆகிவிடும். அதனால நாளைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆளுநர் உரைக்கு அவர் எப்படி பதில் சொன்னாலும் சமரசமான அணுகுமுறை, ஒன்றிய அரசை வலிக்காமல் அடிக்கக்கூடிய ஏற்பாடு தமிழ்நாட்டினுடைய உரிமையையும் பொருளாதாரத்தையும் கீழே தள்ளிவிடும். தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இன்னமும் சுறுசுறுப்பு தன்மையோட உயிர்ப்போட இந்த பிரச்சனைகளில் கலந்து ஆலோசித்து வசனம் பேசுவதில் நீங்க வல்லவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது.
அதனால பேச்சு திறமையெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆகவே அந்த வகையில் சூட்டோடு சூட்டாக பதில் சொல்வதுதான் தமிழ்நாடு சட்டசபைக்கு ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். சூடான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அது அந்த உயிரிழப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, மேகதாதாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது இன்னமும் காட்டாத அந்த அக்கறை இருக்கு பாருங்க. அதற்கு ஒரு கண்டன தீர்மானமே போட வேண்டியிருக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து. நம்மளுக்குள்ள உள்ள சண்டையில ஒன்றிய அரசு நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் மீதான தாக்குதல் இந்த 3 நாள்ல சுத்தமாவே இல்லை. அப்போ ஒன்றிய அரசு பிரதான எதிரி. அதை எதிர்க்கக்கூடிய குரலோடு நாளை பதில் சொல்வார் என்று நாம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், கருத்துக்களை பார்த்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.